அதில் டிரைவர் எதுனா அப்டேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு 11 போட்டேன். 11 போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் வந்து கிளைண்ட் டூல் ஓப்பன் ஆச்சு, நம்மளால ஸ்கேன் பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து திரும்ப அகைன் இதே ப்ராப்ளம், நம்ம கிளைண்ட் டூலே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சப்போர்ட்டிங் நாட். அந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன், எப்படி ஓப்பன் பண்ணால் என்ன வருதுன்ட்டு. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் Kyocera Task Alpha 180020202320. ஸோ இந்த மிஷின்ஸ்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான் Kyocera Client Tool. ஸோ இந்த Kyocera Client Tool ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டட் டிவைஸ் ஆர் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எரர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த எரர் ஏன் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டாக டிரைவர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1.2 வெர்ஷன் தான் கொடுத்துருப்போம். Kyocera கிளைண்ட்டோட வெர்ஷன் வந்து 1.2 தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பார்த்தாலே 1.2 தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1.2 வெர்ஷன் தான் இருக்குது இதில். இன்கேஸ் உங்கள் கம்ப்யூட்டர்லையும் 1.2 வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அந்த ஜிப் ஃபைலை அன்சிப் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோவில் எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ நான் அன்சிப் பண்ணியிருக்க ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1800 டிரைவர். ஸோ 1800 டிரைவர் அன்சிப் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா KM இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட் லைப்ரரி ஓப்பன் ஆகும். இப்போ அக்செப்ட் அப்படின்னு கேட்கும், அக்செப்ட் பண்ணிவிடுங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே அப்கிரேட்டில் வந்து நிற்குது. ஸோ ஏன்னா நான் ஆல்ரெடி பிரிண்ட் அண்ட் ஸ்கேன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி யூஸில் இருக்கிறதுனால எனக்கு இப்போ ஸ்கேன் மட்டும் தான் ஒர்க் ஆகலை, சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 வெர்ஷன்லேருந்து 1.3 வெர்ஷனுக்கு கிளைண்ட் டூலும் அப்டேட் ஆகுது, அட் த சேம் டைம் ட்வின் டிரைவரும் அப்டேட் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்கேனிங் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் அதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் Kyocera Client Tool ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க, பக்காவாக ஓப்பன் ஆகுது. அண்ட் தென் ஒரு ஸ்கேனும் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்ஷன் ஆஃப் டிரைவர் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மிஷின் ஆஃபில் இருந்தால் கூட உங்களால் கிளைண்ட் டூல் ஓப்பன் பண்ண முடியும். எப்போ நீங்கள் ஆன் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ Kyocera 2020 யூஸ் பண்ணுறவங்களுக்கு சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். 2320 டிரைவரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அன்சிப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பட் 1800 வந்து KM இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். பட் 2020 2320 பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செட்டப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ப்ராடக்ட் லைப்ரரி ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இதுக்கு முன்னாடி வந்து பிரிண்ட் டிரைவரே இல்லை அப்படின்ற சமயத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டாலே பண்ணுங்க. பிகாஸ் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைஸில் USB 001 இதில் காட்டுது. மேபி உங்களுக்கு USB 002 003 எது வேணா காட்டலாம். பிகாஸ் நீங்கள் வந்து குட்டி பிரிண்டர் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த USB போர்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே எல்லாத்தையுமே 4மே கிளிக்லேயே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 4மே இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ் கேட்கும், அதுவும் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் போங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்க அந்த Kyocera Task Alpha 2020 GX டிரைவர்ல ரைட் கிளிக் பண்ணி பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா அதுல டிவைஸ் செட்டிங்ஸ் போங்க. டிவைஸ் செட்டிங்ஸ்ல டூப்ளெக்ஸ் யூனிட் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். பிகாஸ் இதுல டூப்ளெக்ஸ் யூனிட் வந்து ஆப்ஷனல் யூனிட். ஸோ அதனால டூப்ளெக்ஸ் யூனிட்டை வந்து நீங்க வந்து இதுல இந்த டிரைவர்ல டிக் பண்ணிட்டு அண்ட் தென் அட்வான்ஸ்ல போனீங்க அப்படின்னா பிரிண்டிங் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா பேசிக் பிரிண்டிங் டிஃபால்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோல பேசிக் போங்க. பேசிக் போனீங்க அப்படின்னா பேப்பர் சைஸ் வந்து லெட்டர் 100% இருக்கும். நம்ம வந்து A4 100% தான் வைக்கணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம A4 செலக்ட் பண்ணலாம். A4 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 97% அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த 97% 100 மாற்றத்துக்கு நீங்க திருப்பி அதே கிளிக் பண்ணிட்டு கீழே கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கஸ்டம் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் பேப்பர் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதுலயும் A4 செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா A4 100% அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதை ஓகே பண்ணிட்டு ஜெனரல்ல போனீங்க அப்படின்னா பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கனாலும் இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோலயும் லெட்டர் 100% இருக்கும். அதை வந்து நீங்க வந்து A4 100% மாத்திட்டு ஓகே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ திருப்பி நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க, டூப்ளெக்ஸ்லாம் பெர்ஃபெக்ட்டா எனேபிள் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ டூப்ளெக்ஸ்லாம் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கேனிங் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த மிஷினில் நம்ம 2 டைப் ஆஃப் ஸ்கேனிங் பண்ண முடியும். நம்ம ஸ்கேன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் மேலே வச்சுட்டு கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம ஸ்கேன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மிஷின்லயும் ஸ்கேன் பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா பாருங்க, நான் ரெண்டுத்துமே இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இப்போ ஸ்கேன் பண்றதுக்கு தேவையான இமேஜ் வந்து கண்ணாடியில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம்ல எப்படி ஸ்கேன் பண்றது அப்படின்றத பார்த்துலாம். நீங்க அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்கேன் டு PDF
PDF அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்கேன் டு PDF அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் சேவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் வந்து டெஸ்க்டாப்பில் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டர்லாம் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வச்சிடுறேன். வச்சது ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கேனிங் ஆகுது. ஸ்கேனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது ஓப்பன் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் அந்த ஸ்கேன் ஃபோல்டரும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுலேயும் வந்திருக்கு. ஓகேங்களா? அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு கலர் ஸ்கேனிங் மிஷின். ஸோ தட் நம்மளுக்கு ஸ்கேனிங் இப்போ சிஸ்டம் மூலியமாக பண்ணிட்டோம். ஸோ இதில் இன்னொரு வே இருக்கு. இப்போ வந்து நம்ம PDF பண்ணிட்டோம். இதுவே நம்ம வந்து நீ இமேஜ் ஃபைலாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சர்ச்சில் போயிட்டு Kyocera கிளைண்ட் டூல் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் வந்து ஸ்கேன் ஒரு டேப் இருக்கும். அந்த ஸ்கேன் டேப்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் நீங்கள் PDF வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரெஃபரன்ஸில் போனீங்க அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சைஸ், நீங்கள் என்ன சைஸ் ஸ்கேன் பண்ண போறீங்க, என்ன ரெசல்யூஷனில் வேணும், என்ன கலர் வேணுமா, இல்லை மோனோ வேணுமா, லைட் பண்ணுமா, டார்க் பண்ணுமா, எவ்ரிதிங் இதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செட் பண்ணிட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. குயிக் ஸ்கேன் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். நான் இப்போ JPG செலக்ட் பண்ணுறேன். JPG செலக்ட் பண்ணுறேன், அப்ளை பண்ணிட்டு ஓகே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேன் டு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது டெஸ்க்டாப்லேயே இருக்கும். உங்களுக்கு வேணா இதுலேருந்து வேணா எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேன் டு ஃபோல்டர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது எந்த ஃபோல்டரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வந்து டெஸ்க்டாப்பில் ஸ்கேன்ன்றது ஃபோல்டருக்குள்ளேயே போட்டுடுறேன். ஓகேங்களா? போட்டு ஓகே கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிஷினில் ஸ்கேன் ஆகுது. பட் நான் வச்ச ஒரிஜினல் அப்படி தான் இருக்குது. அந்த ஒரிஜினல் திருப்பி ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் ஃபினிஷ் ஆகிட்டு அதுவே வந்து நம்மளுக்கு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி எங்கே இருக்குன்றதை காமிச்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்கேனிங் முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைலாக ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஒரு JPG ஃபைல். ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்மளால ஸ்கேன் பண்ண முடியும் அந்த மிஷினில். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது டைப் பார்த்துடலாம். மிஷின்லேருந்து ஸ்கேன் பண்ணி எப்படி கம்ப்யூட்டர் அனுப்புறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டரில் Kyocera கிளைண்ட் டூல் ஓப்பன் பண்ணி இங்கே கீழே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ நம்ம மிஷினில் போயிட்டு ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். காப்பிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒன்ல வந்து லோக்கல் பேசின்னு இருக்கும். நீங்க அப்படியே வச்சுட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சுட்டு ஸ்டார்ட் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா கனெக்டிங் அப்படின்னு வரும். அண்ட் தென் ஸ்கேனிங்னு வரும். அண்ட் தென் சென்டிங்னு வரும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் ஆகிடும். ஸ்கேன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ப்ராசஸிங் லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் மிஷினில். அண்ட் தென் உங்களோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேன் டு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக ஒரு இது கிரியேட் ஆகிட்டு ஸ்கேன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே டாக்குமெண்ட்ஸில் தான் போய் உட்காரும். எனவே நம்ம மிஷினில் இருந்து ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிறோம். ஸோ தட் டிஃபால்ட்டாகவே கம்ப்யூட்டரில் டாக்குமெண்ட்ஸில் போய் ஸ்டோர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா PDF ஸ்கேன் ஆயிருக்கு. ஸோ நான் அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அண்ட் இந்த ஜிப் ஃபைலோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 18002201 யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு 1800 அப்படின்னு பாஸ்வேர்ட் போட்டிங்கனாலே அது வந்து அன்சிப் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுவே 23202020 யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2020. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து Kyocera டாஸ்க் ஆல்ஃபா 180023202020 மிஷின்ஸ் எல்லாம் எப்படி மல்டிபிள் ஸ்கேனிங், அதாவது PDF லைனாக பண்ணுறது, ஒரு 10 PDF இருக்குது, அது எப்படி நான் ஒன்றா பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ இதுக்கான வீடியோ நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from K7. Teaching is the royal way to learn.